அதே மாதிரி வேலை மாற்றம், ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழில் போறது, அதாவது வேலையே மாத்துறது. ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபீஸ்ல வந்து பேமெண்ட் ஆகல. ஸோ இங்க அதிக சம்பளத்துல இன்னொரு ஆஃபீஸில் வர ரெக்யர்மெண்ட் இருக்கு. ஸோ அங்க போய் நாங்க போய் தொடரலாமா அந்த காலகட்டத்துல? எப்பவுமே டிரான்ஸ்ஃபர் வந்து 3-9. நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் வேலை செஞ்சா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த 9ஆம் இடத்துக்கே வர்றாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகத்தில் இவங்களுடைய திசா புத்தி நடக்குதோ கண்டிப்பாக மாற்றம் உண்டு. அது உயர்வான மாற்றமாக இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. மெயினாக ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்ட் மாறும். அதே போல் இப்போ சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கும் இலாக்காக்கள் மாறும். நீதித்துறை, இப்போ ஜட்ஜாக ப்ரமோஷன் ஆகிறது, ஆன்மீகத்தில் வந்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போகிறது, வெளிநாடு பிரயாணம் போகிறது. ஏன்னா 9ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருந்ததெல்லாம் இப்போ சரியாகிறது, பூர்வீகத்தை அனுபவிக்கிறது, இது போன்ற நல்ல பலன்கள் நடக்கும். உறவு சார்ந்த விஷயங்கள், இப்போ ஒரு குழந்தை பிறப்பு, திருமண உறவு, அதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும்.